நான் சில வேளை பள்ளப்பட்டி போவேன். பள்ளப்பட்டிக்கு நான் போனால் உடனே மழை பெய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஊர் ஜனங்கள்லாம் ஓடி வந்துடுவாங்க, அந்த பெரிய சாமியார் வந்திருக்காரு போல் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கும் பொழுது அவன் முறையாக மரியாதை எனக்கு கொடுக்காதனால அதுக்கு பிறகு நான் இன்னும் பள்ளப்பட்டிக்கு போகலை. ஒழுங்காக நடக்கலாம் அந்த பிராஞ்சிக்கு கர்த்தர் என்ன அனுமதிக்க மாட்டார். ஜெபத்திற்கு தேவன் பதிலளித்தார் என்று ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் ஆகமம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. சரியாக ஜெபித்தால், முறையாக ஜெபித்தால், ஜெபிக்க வேண்டியவர்கள் ஜெபித்தால் உலகத்திலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு அந்த பூர்ண விசுவாசம் உண்டு. தேவனுடைய பரிசுத்த நான் ஒரு ஏரியா போகிறேன்னா அவசியப்பட்டு கற்றுக்கிட்ட ஜெபிச்சுட்டேன்னா உடனே சீசனை மாற்றுவார். சில இடத்துல மழையே பெய்யும், அதே ரொம்ப தமாசாக இருக்கும். சில காலங்களில் மழையே பெய்யும். ஏன் பையன் சின்ன பையன் வந்திருக்கான், சரி கொஞ்சம் சுகமாக இருந்துட்டு போய்விட்டோம்னு உடனே ஏற்க மாட்டுவார். என்ன கேட்குற மாதிரி செய்வார். இது வழக்கமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி இது பண்ணுவேன். நானும் பால்சர் சுந்தராஜ் அதோட மணியக்காரம்பட்டி போனோம். அது பால்சர் எம் சாமியுடைய ஊர். அவங்க அப்பாவெல்லாம் இருந்தாங்க. அங்கே போனோம். அது சுட்டுக்கட்டு உள்ள போய் உட்காந்தோம். ஒரு வெக்க அவங்க இந்த பனை ஓலையில் செய்த விசிறியை கொண்டாந்தாங்க. விசிறிட்டு மழை பெய்தா தேவையா அப்படின்னு சொல்லி ரெண்டு முத்தத்துக்கு மேலே பார்த்தேன். அங்கே உளுந்தோ என்னமோ காயப்பட்டுருந்தாங்க முத்தத்தில். திடீர்னு மேகம் கருத்தது, மழை பொழி ஆரம்பிச்சு எல்லாம் அள்ளிக்கிட்டு ஓட்டம். சரியான மழை. ஆக நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு ஜெபம் பண்ணிவிட்டு புறப்பட்டு வந்தோம் பஸ் ஸ்டாப்புக்கு. பஸ்ஸெல்லாம் ஒன்றும் வராதியா, வர்ற வழியிலே பஸ்ஸு சகதியில் மாட்டிக்கிட்டு நடந்து போங்க. ஆக 2-3 கிலோமீட்டர் நடந்து ரோட்டுக்கு போனோம் நாங்கள். ஆனால் எல்லா ஜனங்களும் ஆச்சரியம். ஏன்னா அது மழை காலம் இல்லை, மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது ஏற்கனவே வறண்ட இடம். அப்போ சாமியலுக்கு அது அவர் விளங்கிச்சா அங்கே இருந்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. சாமியில் இருந்திருப்பார். நான் எதுக்காக சொல்கிறேன்டா, நான் சில வேளை பள்ளப்பட்டி போவேன். பள்ளப்பட்டிக்கு நான் போனால் உடனே மழை பெய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஊர் ஜனங்கள்லாம் ஓடி வந்துடுவாங்க, அந்த பெரிய சாமியார் வந்திருக்காரு போல் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கும் பொழுது அவன் முறையாக மரியாதை எனக்கு கொடுக்காதனால அதுக்கு பிறகு நான் இன்னும் பள்ளப்பட்டிக்கு போகலை. ஒழுங்காக நடக்கலாம் அந்த பிராஞ்சிக்கு கர்த்தர் என்ன அனுமதிக்க மாட்டார். அதனால் நான் தேவனுடைய கட்டளையின்படி சித்தன்படி தான் போகிறதும் வருகிறதும். என் விருப்ப பிரகாரம் நான் எதுவும் செய்கிறதில்ல, செய்ய நான் விரும்புகிறது இல்லை. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது இறைவன் பாவமும் வருகிறதற்கு தேவன் இடம் கொடுத்தார். தம்முடைய ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து பாவத்தை எதிர்க்கும்படியாக தேவனுடைய சித்தம் அவருடைய தீர்ப்பு அவருடைய வார்த்தையின்படியே நடக்கும் என்று நம்பி இதை புசிக்கிற நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சாத்தான் சொன்னான். ஆனால் பாவக்கண்கள் தான் திறக்கப்பட்டது. உண்மையிலே அவர்களுக்கு நன்மை தீமையை அறிகிற அறிவு இல்லை. நன்மை தீமை அறிகிற அறிவு இறைவனிடத்திலிருந்து மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது மனிதன் செய்கிற அநேகம் இது தீமையாகும், அது நன்மை அல்ல. குஷ்பு நடிகை பெண்கள் கல்யாணத்துக்கு முன்பாகவும் உடல் உறவு செய்து அனுபவம் பெற்றுக்கொள்ளான்னு சொன்னார் என்று தமிழர்களாக போராட்டம் நடத்தி அப்படி இப்படி என்னெல்லாம் கேஸு நடந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜி சொல்லுகிறான், இந்து ஜட்ஜி, இந்துக்காரன் தானே, அவனுக்கு என்ன அறிவு இருக்கும். சுப்ரீம் ஜட்ஜி சொல்லுகிறான், நம்ம பகவான் கிருஷ்ணன் கூட ராதை கூட தானே வளர்ந்தார், குஷ்பு சொன்னது தவறில்லைன்னு. ஆனால் இன்னொரு கேஸு மேட்டூரில் நடக்குது, அது எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். அது மேட்டூர்காரர் அதை கொஞ்சம் கவனிச்சு எனக்கு நியூஸ் கொடுங்க. தேவனுடைய பரிசுத்தம் அவன் என்ன சொல்கிறான் என்றால், விபச்சாரம் செய்கிறது பாவலைன்னா ராதை கிருஷ்ணனுடைய பொண்டாட்டி அல்ல, கிருஷ்ணனுடைய வைப்பாட்டி. ராதை கிருஷ்ணனுடைய குருவாகிய அயன் கோசாவுடைய மனைவி. அவளை கடத்தி கொண்டு போய் ஒரு தீவில் வைத்து தனக்கு மனைவியாக ஆக்கி கொண்டான். ஏற்கனவே சத்யபாமா இன்னும் பல பெண்கள் அவனுக்கு மனைவி உண்டு. ருக்குமணி என நிறைய பெண்கள் உண்டு. ராதையோடு வாழ்ந்த. அதனால் குஷ்பு சொன்னது எப்படி, இந்த ஞானிகள் அறிவார்கள் பட்டத்தாக இவர்களுக்கெல்லாம் நன்மை தீமை அறிகிற அறிவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மனிதன் நினைச்ச நன்மை தீமை அறிகிற அறிவடைந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்று தேவனை தெய்வமாகலாம், தெய்வத்திற்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கியெல்லாம் ஒன்று இருக்க வேண்டாம், அவரோட ஒன்றும் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னான். தானே தேவனாகும்படியாக எண்ணி இந்த சாபத்தை வாங்கி கொண்டார்கள்.